10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.15 முதல் கணக்கு பார்க்குறோம். ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. மேலும் வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. இரண்டாவது சப்டிவிஷன்ல குறித்த விலையானது ரூ. 2500 எனில் தள்ளுபடியை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல வரைபடம் வரையணும். வரைபடம் வரைவதற்கான நிபந்தனை என்னென்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளை வச்சு முதல்ல அட்டவணை நம்ம எடுத்துக்கணும். அட்டவணை எழுதிட்டு அந்த அட்டவணையிலிருந்து புள்ளிகள் குறிச்சுக்கலாம். புள்ளிகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மாறுபாட்டு மதிப்பு, அதாவது நேர்மாறுபாடா எதிர்மாறுபாடான்னு கணக்கிடணும். அடுத்து 4ஆவதா எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, மாறிலி மதிப்பு கணக்கிடணும். மாறிலி மதிப்பு எதை வச்சு கணக்கிடுவோம்னா, நேர்மாறுபாடு அல்லது எதிர்மாறுபாடு சமன்பாட்டை வச்சு மாறிலியோட மதிப்பு கணக்கிடலாம். அடுத்ததா 5ஆவதா சமன்பாடு எழுதணும். சமன்பாடு என்பது மாறிலியின் மதிப்பை நேர்மாறுபாடு அல்லது எதிர்மாறுபாடு சமன்பாட்டுல பிரதியிட்டு எழுதணும். வரைபடம் வரையணும். வரைபடத்துல இருந்து தேவையான மதிப்புகளை எடுத்து எழுதலாம். இப்போ இந்த நிபந்தனைப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல நாம் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, அட்டவணை கொடுக்கணும். அட்டவணையில் முதல்ல எக்ஸோட மதிப்பு எழுதுவோம். எக்ஸ் அடுத்து ஒய். எக்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா குறித்த விலையை எக்ஸ் அச்சில் எடுத்துக்கலாம். குறித்த விலை எக்ஸ் அச்சில் எடுக்கலாம். ரூபாயில் கொடுக்கப்பட்டிருக்கு. குறித்த விலையானது எக்ஸு. அடுத்து தள்ளுபடி. தள்ளுபடியை ஒய் அச்சில் கொடுத்துக்கலாம். அதுவும் ரூபாயில் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒய் அச்சில் அதனுடைய மதிப்பை கொடுக்கலாம். குறித்த விலையும் சரி தள்ளுபடியும் சரி கேள்வியில் 3250 2500 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளா எக்ஸுக்கு சில மதிப்புகளை கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கலாம்னா 1000 மடங்குகளாக கொடுத்துக்கலாம். அப்போ முதல் மதிப்பு 1000, அடுத்து 2000, 3000, 4000, 5000னு கொடுக்கலாம். அப்படி எக்ஸோட மதிப்புகள் இருக்கிறப்ப தள்ளுபடி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். தள்ளுபடியானது ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 1000ங்கிற மதிப்புல 50% முதல்ல என்னன்னு கணக்கிடுவோம். சதவீதம் அப்படின்னாவே அந்த மதிப்பு பை 100ன்னு கொடுக்கலாம். 100 2 0 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 பெருக்கல் 1 5 2 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தள்ளுபடி விலையானது 1000க்கு 500 ரூபாய். அடுத்து 2000. 2000தோட தள்ளுபடி விலை அப்படின்னா 50%. 2000ல் 50%ங்கிறப்ப 50/100ன்னு கொடுக்கலாம். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுது. 2 10 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ மதிப்பானது என்னது 1000. அடுத்தடுத்த மதிப்புகள்லாம் நம்ம கணக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா முதல் 2 மதிப்புகளை வச்சு நம்ம அடுத்த மதிப்புகளை எழுதிடலாம். 50% அப்படிங்கிறப்ப ஒரு மதிப்புல பாதி தான் 50%. 1000ல் பாதி 500ன்னு கிடைச்சிருக்குது. 2000ல் பாதி 1000ன்னு மதிப்பு கிடைச்சிருக்குது. 3000ல் பாதி என்னன்னா 1500. 4000ல் பாதி 2000. 5000ல் பாதியானது 2500. இது அட்டவணை. அடுத்து புள்ளிகளை எழுதிக்கலாம். புள்ளிகள் எக்ஸின் மதிப்பு 1000 இருக்கிறப்போ ஒய் 500. 2000 எனும் பொழுது 1000. 3000 எனும் பொழுது 1500. 4000 எனும் பொழுது புள்ளியானது 2000 மதிப்பு கிடைச்சிருக்குது. 5000. 5000ல் பாதி 2500. புள்ளிகள் எழுதிட்டோம். மாறுபாட்டு சமன்பாடு. மாறுபாடு எழுதுறோம் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு அதிகரிக்கிறப்போ ஒய்யோட மதிப்பு அதிகரிச்சதுன்னா நேர்மாறுபாடு. ஒரு மதிப்பு அதிகமாகிறப்ப மற்றொரு மதிப்பு குறைஞ்சது அப்படின்னா எதிர்மாறுபாடுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எக்ஸின் மதிப்புகள் 1000 2000 3000 அதிகரிக்கிறப்ப ஒய்யோட மதிப்பு 5000லிருந்து 2500 வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ இது என்னது ஒரு நேர்மாறுபாடு ஆகும். குறித்த விலை எக்ஸ் அதிகரிக்கும் போது தள்ளுபடி ஒய்யும் அதிகரிக்கிறது. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும்.
ஒரு மதிப்பு அதிகமாகிறப்ப மற்றொரு மதிப்பும் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப நேர்மாறுபாடு. நேர்மாறுபாடாக இருக்கிறப்ப மாறிலி மதிப்பு கணக்கிடுவோம். மாறிலி மதிப்பு கணக்கிடுவதற்கு முன்னாடி சமன்பாடு எழுதிக்கலாம். நேர்மாறுபாட்டிற்கான சமன்பாடு y = kx. இதிலிருந்து மாறிலி கேயின் மதிப்பு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா y/x. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளில், அதாவது எழுதப்பட்டிருக்கும் புள்ளிகளில் ஏதாவது ஒரு புள்ளியை இந்த k = y/xல கொடுத்தோம்னா கேயின் மதிப்பு தெரிஞ்சிடும். முதல் புள்ளி என்ன இருக்குது? எக்ஸுக்கு 1000, y 500. 1000, 500 என இதில் பிரதியிட k = ஒய்க்கு 500 மதிப்பு பை 1000. 2 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 2 5 10. k = மதிப்பானது 1/2. கேயின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிட்டுக்கலாம். அப்போ சமன்பாடு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். y = kx ஆனது சமன்பாடு. கேக்கு பதிலாக 1/2ன்னு கொடுக்குறோம். அப்போ 1/2x என்பது சமன்பாடு ஆகும். சமன்பாட்டை வச்சு வரைபடம் வரையலாம். புள்ளிகளை குறித்து முதல்ல வரைபடம் வரைஞ்சுக்கலாம். புள்ளிகள் ஒன்னொன்னையும் வரைபடத்தில் குறிப்பிடலாம். முதல் புள்ளியானது எக்ஸில் 1000 எனும் பொழுது ஒய்யில் 500ன்னு இருக்கு. அப்போ எக்ஸில் 1000, தள்ளுபடியில் 500 மதிப்பானது அந்த புள்ளி எழுதிக்கலாம். 1000, 500. இரண்டாவது புள்ளியானது 2000, 1000. எக்ஸில் 2000, ஒய்யில் மதிப்பானது 1000. அடுத்த மதிப்பு எக்ஸின் 3000 எனும் பொழுது ஒய்யில் மதிப்பானது 1500. 3000, 1500. அடுத்து எக்ஸில் 4000 எனும் பொழுது ஒய்யில் மதிப்பானது 2000. 4000, 2000. 5000, 2500. அனைத்து புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிச்சிட்டோம். இந்த புள்ளிகளை இணைக்கலாம். அப்படி இணைக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு நேர்கோடு கிடைக்குது. இந்த நேர்கோட்டில் சமன்பாட்டை எழுதிக்கலாம். சமன்பாடு என்ன அப்படின்னா y = 1/2x. y அச்சில் 3500க்கு நேராக ஒரு நேர்கோடு வரைகிறப்ப அது சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய y = 1/2xங்கிற சமன்பாட்டை ஒரு நேர்கோட்டை ஒரு புள்ளியில் சந்திக்குது. அந்த புள்ளியில இருந்து x அச்சுக்கு நாம் நேர்கோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா 6500 அப்படிங்கிற மதிப்பில் x அச்சை சந்திக்குது. ஸோ 3500 அப்படிங்கிறது தள்ளுபடி விலையாக இருந்தது அப்படின்னா குறித்த விலை அந்த பொருளுக்கு என்னவா இருக்குன்னா 6500 ரூபாயாக இருக்கும். இதே போல் அடுத்த மதிப்பு குறித்த விலையானது 2500. அப்போ 2500க்கு நேராக y = 1/2xங்கிற நேர்கோட்டை சந்திக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு வரைகிறோம். y அச்சில் அது எங்கே சந்திக்குதுன்னா 1000க்கும் 1500க்கும் இடையில வருது. 1000க்கும் 1500க்கும் இடையில எந்த புள்ளியில் சந்திக்குதுன்னா 1250. அப்போ அந்த மதிப்புகளை நம்ம எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் தேவையான மதிப்பானது, அதாவது முதல் மதிப்பு தள்ளுபடி ரூ. 3250 எனில் குறித்த விலை எவ்வளோ கிடைச்சது? 6500. ரெண்டாவது சப்டிவிஷனில் குறித்த விலை ரூ. 2500 எனில் தள்ளுபடியானது ரூ. 1250 ஆகும். தேங்க்யூ.